ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகன்யா ஹோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். நம்ம ஹோட்டலில் பார்த்திங்கன்னா கார்லிக் பரோட்டா, மேத்தி பரோட்டாலாம் சாப்பிட்ருப்போம். பட் அது வீட்டிலையே எப்படி ஈஸியாக செய்கிறதுங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். நான் 2.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த கோதுமை மாவில் ஒரு 10 பல்லு பூண்டும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்ச விழுது 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். இது வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஜஸ்ட் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர், அதாவது கை பொறுக்கிற அளவுக்கு ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சமாக விட்டு மாவை பிசையணும். இன்றைக்கி நம்ம இதில் கார்லிக் ஆட் பண்ணியிருக்கிறோம். உங்ககிட்ட பார்த்திங்கன்னா மேத்தி இருந்ததுன்னா அதுவும் ஆட் பண்ணி இந்த பரோட்டா செய்யலாம். இது ரொம்ப ஈஸிங்க இந்த பரோட்டா செய்கிறது. நம்ம ஜென்ரலாகவே பரோட்டானா விசிற தெரியலை, அதே மாதிரி லேயர் வரமாட்டேங்குதுன்னு தான் நம்ம ஹோட்டலில் விரும்பி சாப்பிட்றது. நீங்கள் இது மாதிரி செஞ்சிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சாப்புலையும் இருக்கும், ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை நம்ம சாப்பிட்டாப்புலையும் இருக்கும். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்ச பிறகு லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடணும். ஒரு 10 மினிட்ஸ் அதை ஊற விடணும். பேலன்ஸு நான் கொஞ்சம் கார்லிக்கும் க்ரீன் சில்லியும் மிக்ஸ் பண்ண பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நிறைய நெய் விட வேண்டாம், கொஞ்சம் விட்டாலே போதும். இப்போ பாருங்கள், பரோட்டா மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதில் நம்ம கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக எடுத்து நல்ல இது மாதிரி மாவில் பெரட்டி எடுத்து ஃபுல்லாக தின்னாக விடணும். இது நீங்கள் எந்த லெவலுக்கு தின்னாக தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லேயர் நிறைய வரும். பெருசாகவும் செஞ்சால் தான் லேயர் நிறைய இருக்கும். இந்த பரோட்டாவுக்கு பார்த்திங்கன்னா எம்டி சால்னா இல்லைன்னா சிக்கன் கிரேவி இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு இதே மெத்தடில் மைதாவிலையும் இந்த பரோட்டா செய்யலாம். நம்ம பூண்டு பச்சை மிளகாய் அரைச்ச விழுது நெய் சேர்த்த மிக்ஸை இதில் ஜஸ்ட் லைட்டாக இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் மைதா மாவோ அல்லது கோதுமை மாவோ தூவணும். இதை இது மாதிரி கொஞ்சமாக மடித்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எந்த லெவலுக்கு தின்னாகவும் பெருசாகவும் நீங்கள் பரோட்டா தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு லேயர் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது மாதிரி தான் நம்ம இதை நல்லா டைட்டாக மடிச்சுக்கணும். இந்த எட்ஜை பார்த்திங்கன்னா சென்டரில் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இது மாதிரி நம்ம எத்தனை எடுத்து வச்சுருக்கோமோ அத்தனையும் ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பரோட்டா தேய்க்க ஆரம்பிக்கலாம். பரோட்டா தேய்க்கும் போது ரொம்ப தின்னாக தேய்ச்சிடக்கூடாது, ஓரளவு கனமாக இருக்கணும். இப்போ இது பரோட்டா பாருங்கள், நல்ல லேயர் வந்திருக்கு. இதை நல்ல தோசைக்கல் ஹீட் ஆன பிறகு இதை போட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நெய் விட்டும் சுடலாம், இல்லை எண்ணெய் விட்டும் சுட்டுக்கலாம்.
இது மாதிரி ஒரு 5-6 பரோட்டா செஞ்சுட்டு அதை ஜஸ்ட் லைட்டாக கையால் வந்து அதாவது பரோட்டா செஞ்சு சைடில் வந்து ஜஸ்ட் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லேயர்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். பாருங்கள், லேயராக தெரியுது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.